சிவபக்தர் ஒருத்தர் தன்னோட குடில்ல கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் அங்க பார்வதியும் சிவனும் உலா வந்துகிட்டு இருந்தாங்க. பார்வதி தேவி இவரை பார்த்துட்டு இவருக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு சிவன், அவர் அந்த நிலையெல்லாம் கடந்து வந்துட்டாரு தேவி, நம்ம பயணத்தை தொடரலான்னாரு. ஆனா பார்வதி தேவி விடல. ஒரு வழியா சிவனை அழைச்சிக்கிட்டு அந்த பக்தனை பார்க்க வந்தாங்க. அவங்கள பார்த்த அந்த பக்தர் இவங்களுக்கு மோர் கொடுத்து உபசரிச்சுட்டு திரும்பவும் தன்னோட உடைய தைக்க ஆரம்பிச்சாரு. பார்வதி தேவி சிவன் கிட்ட சைகை காட்டவும், பக்தா, நாங்க 2 பேரும் யாருக்காவது காட்சி கொடுத்தா அவங்களுக்கு வரம் தர்றது வழக்கம், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த முதியவர் புன்னகையோட, நீங்க இப்படி கேட்டதே மகிழ்ச்சி, ஆனா எனக்கு எந்த வரமும் வேணான்னு சொன்னாரு. பார்வதி தேவி விடல. அதுக்கு அந்த முதியவர், நான் இந்த உடைய தைக்கிற சமயத்துல எப்பவும் ஊசிக்கு பின்னால நூல் வரணும்னு கேட்டாரு. அதுதானே இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்வதி தேவி சொல்லவும், அதுக்கு அவரு, ஊசிக்கு பின்னால நூல் கோத்து தைக்கும் போது ஊசிக்கு பின்னாடி நூல் போறது இயல்பு, அதே மாதிரி நான் செய்யற செயல்கள் மூலம் எனக்கு வர வேண்டிய பலன்கள் தானா வரும். நான் நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். நான் நல்லதை மட்டும் செய்யறேன்னு நம்புறேன், அப்புறம் எதுக்கு எனக்கு வரும்னு கேட்டாரு.